அதான்டாப்பா வீட்டுக்குள்ள ஒரே ஏசிக்குள்ள இருந்தாடாப்பா வெளியில வேற கறந்துருவான் போல கிடக்குது. நீ மெலிகிறத பற்றி யோசிக்காத, கறக்கிறத பற்றி. நான் டயட்ல இருக்கிறேன், மெலிஞ்சிட்டு. இது எங்கட கனடா தம்பி இருக்கான், அவன் தான் கட்டுறான். வெளிநாடு என்றாலே காசு தானேடாப்பா கட்டுவாங்க. ஆக்கள் நிக்கிறவன் என்ன? ஓ இது ஆக்கள் நிக்கிறேன் தெரிஞ்சாங்கல்ல. நான் தான் பாக்குறேன் எல்லாம். நீ தான் பாக்குறேன். சரி சரி வாண்ணா வா. அவங்கள வெயிலா இருக்கு போல இருக்கு. யாரு வா குளத்தாட்ட படியாம வராம போல இருக்கு. ஏல் பாசன்னு சொன்னா பார்த்தா இப்ப பாருங்க. ஏல் முடிச்சோடனே பைக்கை வாங்கி கொடுத்தது பிறகு என்னத்த பண்றது? இந்த மகனுக்கு என்ன ரிசல்ட் அண்ணா? எங்கட என்ன அனுப்ப போறோம் வெளிநாட்டுக்கு. எல்லாரும் அனுப்புங்க இங்க. அண்ணா கேக்குறேன் ஒரு கூச்சமா இருக்கண்ணா. கேள் கூச்சப்படாம 2000 இருக்கும். எனக்கு தர ஆசையா தான் கிடக்குதான். நான் பட்ஜெட் ரிக்கிட்டுது. அடுத்த முறை வாப்போம். காசுகளை சேர்த்து சேர்த்து என்ன சவத்தை செய்ய போறீங்களோ தெரியா? என்னடா ஒட்டி பாக்குறேன் ரமேஷ் அண்ணா. ஓ உதாட்ட ஹானி என்ன? இதாண்டா சுப்பையா. ஓ அவர்கிட்ட ஹானி எங்க பாக்கள்? அவர் மகனை பார்க்க ஜெர்மனுக்கு போட்டேன். ஜெர்மனுக்கு போட்டாரு? யாரு பண்ணிக்கிறவங்க? ஒருத்தரும் இல்லையேடாப்பா. ஒருத்தரும் இல்லையா? அண்ணா நாங்க போவோம்பா. இதெல்லாம் நின்று பார்த்தா இது களவெடுக்க போறேன்னு வா போ. அங்க பாருங்க என்ன என்ன மேடம் என்ன விலை போகுது தெரியுமா? இப்ப இந்த பிளானே சரியில்லை. நான் பேரே இல்லை. நான் சொல்றது கேள். நான் செய்கிறேன், நீ அதுல 2 பேர் ஆயிரம் வந்தா நான் ஊ அண்டு அடிக்காம என்ன கூணிஞ்சப்பட்டு கூமுருவான் படா. வாடா போவோம். என்ன உன்னோட இந்த எண்ணியை கூட்டி சேர்க்கிறேன். டேய் போடா அண்ணா. நான் பேரே நீ போ. நான் போயிட்டு டீ குடிச்சிட்டு வர. உனக்கு தான் அரவாசி பா. எனக்கு அரவாசியோ ரமேஷ் அண்ணா? வாடா போயிடுவோம். முன்னாடியே ஜெர்மனில உள்ள இருக்கு. ஐயோ வெளியே இருந்தா தனியா பிடிச்சிருவாங்களே. ஏண்டா இறங்கி இதால் திறந்து போகிறேன். சொல்லுறேன் முதல் 10 பேருக்கு சட்டம் போட்டு கொண்டு போறேன். பயமா இருக்குடா. வெளியே என்ன போகுது புத்தகம் கேட்ட காட்டி நோமலவா நோமலவா போல இருக்கு. அண்ணா நான் நாய்க்கு பிஸ்கட் வாங்கிட்டு விட்டேன். ஐயோ தம்பிடே தம்பி போய் டீ குடிச்சிட்டு ஆறுதலா யோசிச்சுட்டு அவனும் பாமண்ண இவன் ஜெர்மனி போட்டான். அவன் சாப்பாடு தண்ணி இல்லாம இருக்கிறான். அடி டேய் தம்பி டேய் சொல்றேன் தம்பி 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 அடிப்பான் போல இருக்கண்ணா. வா நீ இதால வா. இதால வாண்ணா வா வா வா. அவன் எங்கட சின்ன அப்படி தான் பழகித்தான். வாண்ணா வா. வேக வச்சு விட்டு ஏற்கனவே வேக வச்ச மாதிரி தான் அந்த வாண்ணா வா. அண்ணா உயரமா இருக்குடா. 120 ரூபா போதும் என்ன உண்டு. ரமேஷ் அண்ணா மானமே போயிருந்தா. அப்படி சும்மா மானம் பண்ணாங்க கட்டிய நான் இப்போ ஏறுறேன். நீ உரி என்னது அப்படியே கொண்டு விற்கிறேன். பாதி உனக்கு பாதி எனக்கு. டீல் தானே. ஓ வருஷப்பிறப்புக்கு எடுத்தாண்ணா. இதோடுக்க மட்டும் காசு இருந்தோ 20 வித்துறாண்ணா. வரணும் தீபாவளியே தான் திரிதான் போல. வாய் நிறைய கழிச்சு காய்ச்சிக்கிறா. 20 நான் கீழே பொறுக்கிறீங்க. வயது போகுது ஏற தெரியும். 20 30 உருட்டி போட்டு ஏறா அண்ணா. ஐயோ ஏறா. ஏழாம இருக்கண்ணா. ஏழாம இருக்கோ இடையே பார்த்து யாரும் வந்து பிடிக்க போறாடா. 120 அப்படிதான். அப்பா அண்ணா அண்ணே ஒண்ணு கொடுக்குறேன். அண்ணே போய் உரிய அண்ணா போய் சும்மா. 120 ஐயோ நான் அந்த காலத்திலேயே கட்டி பிடிச்சா. டே நிப்பாட்டு. செருப்பே நான் வேண்டாம் போடுறேன். இங்க பொறு உரிச்சு போட்டு வாடுறேன் கலைக்கு. என்ன வெயிலா சவத்தை கீழானே பூட்டினான். மேல பூட்டி கூடாது.
யார் அது தேங்காய் உரிக்கிறான் கள்ளங்கள் இது வாரம் போ ஓஹோ வெளிநாடு போனா இதான் சிக்கல பாரம் பொருள் சார் வீட்டை கூட தேங்காய் உரிச்சிருக்க மாட்டேன் சனியனோட வந்து கூட உரிக்குவேன் கல்பதம் வேணுமா இல்லையண்ணே நிறைய தேங்காய் இருந்தது நீங்கள் பாவம் தானே 7 மணிலேருந்து வரைக்க கஷ்டப்படக்கூடாதுன்னு உரிச்சு வச்சுட்டு வெளியே வந்துட்டேன் பைக்கில் பார்க்குறேன் இல்லையோ வாரன் நீ ரமேஷ் அல்லோ அதான் அந்த ஊருக்குள்ள நான் நல்லது செஞ்சோன்னு தெரியுதுண்ணா இப்படி உங்களோட எந்த காணிக்கு என்ன வேலை இல்லை நீங்கள் பாவம் தானே வயசு போன காலத்தில் எந்த காணிக்கு என்ன வேலை உனக்கு தேங்காய் உரிச்சு வச்சுட்டு போவோம் இரவு புட்டு காவிக்க தேவைப்படும் ஆண்ட புட்டுக்கு உங்களோட புட்டு எந்த புட்டுக்கு என்ன தேங்காய் தேங்காய் அப்போ உனக்கு நான் வந்தா தெரியும் தெரியுமா தெரியாதா சொல்லு ஏன் வந்த நீ சரி ஏன் வந்த சொல்லு ஏன் வந்த சொல்லு நான் எட்டி பார்த்தேன் நான் போய்க்க எட்டி பார்த்தேன் நிறைய தாங்க கொட்டி போய் கிடந்தது அவங்க கீழே கொட்டி போய் கிடந்தது அதென்ன இந்த மேலே பார்க்க அந்த பெனம்பரத்தில் காக்கா இருக்க பெனம்பழம் விழுகிற மாதிரி இது ஏதோ காக்கா தட்டி விட்டு பரதேசினை அப்போதே முன்னா போட்டு காக்கா தட்டி விட்டு விழுந்துரு தள்ளு காக்கா இங்கே இங்கே வாங்க ஆரிவர் தெரியல உனக்கு தெரியா எப்போ இருந்தாலும் தெரியும் அவன் புடுங்குறான் நீ உரிக்கிற உனக்கு தெரியும் அவனா இருக்கு அண்ணா நான் காட்டாவுல ஐயோ அண்ணா ஒரு மரத்துக்கு அண்ணா 100 ரூபா எடுக்கிறேன் நான் வேறு எப்படியும் ஒரு எத்தனை மரம் என்ன சொன்னீங்க 1 2 3 5 மரத்தில் ஏறித்தேன் அண்ணா 5 மரம் அங்கால 5 மரம் ஒரு 10 மரத்துக்கு காசு தான் நேரம் போதும் காசு கொடுத்து விடுங்க நான் போட்டு வரேன் மனுஷி டீ காட்டி என்ன அவன்கிட்ட காசு கேட்குறேன் அவர் தான் கொண்டு வந்தவர் அவரை கொண்டு வந்தார் அவரே அந்த எல்லா மரத்துலையும் வீடு அவர் சுத்த போகும் இவன்ட வீடு இது இவன்ட வீடு இவன்ட காணின்னு சொன்னேன் இவன்ட காணி இவன்ட வீடு இவன்ட காணி போன மாதம் வந்து தேங்காய் உரிச்சு நான் எவ்வளவு காலம் உரிச்சிருப்பியல் எனக்கு அண்ணா இவர் சொன்னவர் நீங்க தம்பியாண்ண இவர் இல்ல சொத்து பிரச்சனை எதுமா நீ சொல்ல நான் பாக்குறேன் இவர் என்ன வளமையா பொத்து கதைக்க கூடாது வளமையா இவர் தான் அண்ணா என்ன பிடிச்சிட்டு நான் தான் தேங்காய் உரிக்கிறேன் நீ உரிக்கிற நீ தேங்காய் எனக்கு 100 ரூபா 120 ரூபா எடுக்கிறேன் 10 மரம் கலைக்குது கையாண்ண 10 மரம் உரிச்சிட்டு 10 மரம் அங்கால எல்லாம் உரிச்சு கொண்டிருக்கிறேன் அந்த பேரண்ண உரிச்சு கொண்டிருக்கிறேன் அப்ப இவர் ஏதோ மாமா வீடுன்னு சொல்லிதான் கூடிய வந்தவர் இது மாமா வீடு நீ எனக்கு சொந்தம் மற்ற நெஞ்சு காசு தானே எனக்கு நேரமா போச்சு மனசு அண்ணா காசு கொடுத்து உடனே நான் போய் டீ குடிச்சிட்டு கறி வச்சுட்டு இல்ல நீ காசை வாங்கிட்டு வாண்ணா சித்தப்பா காட்டி விடுவா இன்னும் கூத்து விட்டுட்டு மூஞ்சிய பார்த்தா பழங்கள் மாதிரி இருந்து கொண்டு ஐயோ 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 நீ நில்லு இது குந்து குந்து குந்த வண்டி குந்த வண்டி விடா அப்படி இப்ப டயட்ல இருக்க மெலிஞ்சிட்டு வந்து குந்துரு குந்தா பாத்தி குந்து சரி பாத்தி எனக்கு குத்தி போட்டு குந்து அப்படி சைட்டா தென்னை மரத்தை குந்து பொசிஷன் கொடுத்து இது கட்டி குந்த எத்தனை வீடுகள் இறங்குற நீங்க குந்தா குந்து ஐயோ குந்த குந்த எத்தனை தென்னை மாறுனீங்க எனக்கு வேற தெரியாது உனக்கு வேற தெரியும் அவனோட சேர்ந்து எத்தனை களவு எடுத்திருக்கீங்க அண்ணே நான் ரமேஷன் குந்து ஊருக்குள்ள நல்லா செஞ்சு கொண்டு தெரியுறேன் நான் வெளிநாடு போனா இங்க வந்து மாச கணக்கு வெளிநாட்டு போட்டு இங்க வர சொன்னது கூட இல்ல இல்ல ஐயோ இல்ல 2 பேர் மேல நிக்கிறாங்க இல்ல 2 பேர் மேல நிக்கிறாங்க போல இல்ல அண்ணா இது இந்த அவன் தான் அந்த விசரம் தான் எனக்கு தைரியம் இருந்தான் அவன் தான் நான் சிவனே என்று போய் கொண்டிருந்தேன் ரமேஷன் ஆண்டா ஊருக்கு ஒரு 10 நல்ல பேரோட